ஏங்க இங்க பாருங்களாம். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பையன் ஏதோ ஒரு விளையாட்டுல ஜெயிச்சுட்டுக்கிறாங்க. அதனால பசங்களாம் இட்டுன்னு போய் சரக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது சாப்பிட்டு வரக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்குதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போகக்குள்ள இறந்துட்டுக்கிறாங்க. நல்ல வேலைங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், குழந்தை. அவங்க 3 பேர் மட்டும் சின்ன சின்ன காயத்தோட தப்பிச்சுட்டுக்கிறாங்க. ஜெயிச்சுட்டாக்கா எதுக்குங்க இது மாதிரி எல்லாம் ஆடணும்? எதுக்கு செய்யணும் சொல்லு? ஏய் விடுமா, இதெல்லாம் ஒரு பெருசா ஒண்ணு எடுத்துனுக்குற. அதுக்காக தலைகால புரியாத ஆடுவாங்க. அநியாயமா ஒரு உயிர் போச்சா? சரி விடு. சரி, உனக்கு ஜெயிக்கிறது பிடிக்குமா தோக்குறது பிடிக்குமாங்க? என்னடா இது இப்படி கேட்ட? ஏமா எனக்கு ஜெயிக்கிறதும் பிடிக்கும் தோக்குறதும் பிடிக்குமா? என்னங்க இப்படி சொல்ற? எல்லாம் ஜெயிக்கணும் தாங்க நினைப்பாங்க. ஆமாமா, எல்லாரும் ஜெயிக்கதான் நினைப்பாங்க. ஏன் நானும் ஜெயிக்கதான் நினைப்பேன். அதுக்கோசரம் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மாத்திட்டு உட்காந்து கூடாதுல்ல. ஏன் நான் ஜெயிச்சிட்டேன் கத்தக்கூடாது, கதறக்கூடாது. ரெண்டாவது இந்த மாதிரி பசங்களை கூட்டும் போய் பார்ட்டி டீட்டுன்னு சொல்லி வச்சுட்டு எங்கன்னா இந்த மாதிரி அடிபட்டு கை கால் போய் உயிர் போய் எதுக்கு இதெல்லாம்? ஜெயிச்சிட்டுனா அதுக்கப்புறமா எப்படி ஜெயிக்க போறோம், யாரு கூட ஜெயிக்க போறோம், எங்க விளையாட போறோன்றத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உண்டான மேட்சுக்கு உண்டான எஃபர்ட்டை போடணும். அதை விட்டு இந்த மாதிரிலாம் பிடிச்சிக்கலாம் ஆடக்கூடாது. ஓகேவா? அதே போல தோத்துட்டாலும் ஏன் தோத்தோம், எதனால தோத்தோம் அது உண்டான காரணத்தை தேடி அதுக்கப்புறமா அதை தெரிஞ்சு மறுபடியும் ஜெயிக்க பார்க்கணும். அதனால தோத்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணின்னு உட்காந்து நடந்து இருக்க கூடாது. ஜெயிச்சிட்டாலும் ரொம்ப ஆனதுல ஆடி இருக்க கூடாது. புரியுதா? ரெண்டுமே நம்மளுக்கு சகஜமான விஷயமா எடுத்துட்டு போயினே இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு வெற்றியை ஒரு நிலையா வச்சுன்னு இருக்கணும்.